தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 7வது நாள் ஜெபத்தில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிற தேவ கிருபை நம் ஒவ்வொருவரையும் தாங்குவதாக என்று சொல்லி நம் மனதார ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு வளர்ச்சி காணப்பட வேண்டும் என்றால், ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற வேண்டும் என்றால் யார் சொன்னாலும் நம்ம முன்னேற முடியாது. நம்ம ஆண்டவரை பர்சனலாக நம்ம சந்தித்தாதான், ஆண்டவர்கிட்டேருந்து ஒரு பர்சனல் என்கவுண்டர், ஒரு தனிப்பட்ட சந்திப்பு நமக்கு ஏற்பட்டால் ஒழிய நாம் அடுத்த கட்டத்துக்கு நாம் முன்னேறவே முடியாது. பிரியமானவர்களே, எத்தனை பேர் நமக்கு வந்து சாட்சி சொன்னாலும், எத்தனை பேர் கர்த்தரை தரிசித்ததாக சொன்னாலும், நான் தரிசித்தால்தான், நான் அவரை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொண்டால்தான் நான் அவர் விரும்பியபடி வாழ முடியும். அவர் காட்டுகிற பாதையிலே நான் நடக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவன் இயேசுவை சந்திக்கிறதற்கு முன்பதாக இருந்த வாழ்க்கையும் இயேசுவை சந்தித்ததற்கு பின்பதாக இருந்த வாழ்க்கையும் நமக்கு நன்றாக தெரியும். பிரியமானவர்களே, சபையை துன்புறுத்தி இயேசுவின் நாமத்தை கொண்டு யாரும் பிரசங்கம் பண்ணக்கூடாது, இயேசுவின் நாமத்தை யாரும் அறிவிக்கக்கூடாது, இயேசுவை இரட்சகர் என்று யாரும் சொல்லக்கூடாது, அவரை யாரும் சேவிக்கக்கூடாது என்கிறதிலே மிகவும் வைராக்கியமாக அவர்களை கொலை செய்கிறதற்கு கூட தயங்காமல் செயல்பட்ட, மிகவும் மும்முரமாக செயல்பட்ட அதே பவுல் இயேசுவை சந்தித்த பிறகு இயேசுவே கர்த்தர் என்று சொல்லி, மெய்யாகவே இயேசுதான் கர்த்தர் என்று சொல்லி அவ்வளவு தீவிரமாக அவருக்கு சீஷராக, அப்போஸ்தலராக, அவர் கால் பதிக்காத இடங்களே இல்லை என்று சொல்லத்தக்க அளவில் அவ்வளவு பெரிய ஒரு மிஷனரியாக, அப்போஸ்தலனாக, சபைகளை ஸ்தாபிக்கிறவராக, இயேசுவின் நாமத்துக்கென்று அடிகளை வாங்குகிறதற்கு, சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொள்கிறதற்கு தயங்காதவராக அப்படியாக செயல்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் பிரியமானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இயேசுவோடு கூட அந்த ஒரு பர்சனல் என்கவுண்டர், அந்த ஒரு தனிப்பட்ட சந்திப்பு மிகவும் அவசியம். மற்றவர்கள் சொல்வதனால் அல்ல, நாம் அவரை அனுபவிக்கிறதுனாலே நாம் அவரை சேவிக்கிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. தனிப்பட்ட ரீதியிலே நான் இயேசுவை ருசித்திருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட ரீதியிலே இயேசுவை நான் அனுபவித்திருக்க வேண்டும். பாருங்கள் பிரியமானவர்களே, இயேசுவை சமாரியா ஸ்திரீ ஒரு நாள் சந்திக்கிறார். அவரை மெய்யாகவே அவர்தான் மேசியா என்கிறதை உணர்ந்து கொள்கிறார். அவரால் தான் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு, அவர்தான் ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியும் என்கிறதை உணர்ந்த இந்த சமாரியா ஸ்திரீ போய் தன்னுடைய ஊராரை இயேசுவுக்கு நேராய் அழைத்து கொண்டு வருகிறார். அந்த ஊரார் இயேசுவிடத்தில் வந்து இயேசு சொல்கிறதை கேட்டு அவரை சந்தித்த உடனே அவர்கள் சொல்லுகிற ஒரு வாக்கியத்தை வேதாகமம் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். சொல்லுகிறார்கள், சமாரியா ஸ்திரீன்றதிலே, நீ சொன்னதினாலே அல்ல, நீ எங்களை அழைத்ததினால் அல்ல, நாங்களே வந்து அவர் யார் என்பதை தெரிந்து கொண்டோம் என்கிறார்கள். அப்படியானால் பிரியமானவர்களே, நாம் சுவிசேஷம் அறிவிக்கிற ஜனங்களும் இயேசுவை தனிப்பட்ட ரீதியிலே சந்திக்கும்படியாக நான் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், அநேக சாட்சிகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அநேக சாட்சிகள் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்தில் நாத்திகர்களாய் வாழ்ந்த பலர் கூட, கடவுளே இல்லை என்று அறிக்கையிட்டவர்கள் கூட இயேசுவை சந்தித்து அந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்கள். நாம் அதிகமாக கொண்டாடுகிற அப்போஸ்தலர் சாது சுந்தர் சிங்குடைய வாழ்க்கையினுடைய சாட்சி நாம் அனைவருக்கும் தெரியும். சமாதானமற்ற சூழ்நிலையிலே ஒரு நாள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று எண்ணி அதற்கு முன்பதாக, நான் இன்று இரவு அந்த ரயில் முன் பாய்ந்து நான் என்னுடைய ஜீவனை எடுக்கக்கூடாது என்றால், கடவுளே
நீ ஒருவர் உண்மையாக உண்டென்பது உண்மையானால் இன்று நீ எனக்கு காட்சி அளிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியாக சாது சுந்தர் சிங் தன்னுடைய அறையிலே போராடி கொண்டிருந்த போது அதிகாலை நேரத்திலே அந்த அறை முழுவதும் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த அறையிலே இயேசு தோன்றினார். மகனே, நான் தான் மெய்யான தெய்வம் இயேசு என்கிறதை சாது சுந்தர் சிங்குக்கு வெளிப்படுத்தினார். அதற்கு முன்பதாக சாது சுந்தர் சிங் இயேசுவை பகைத்த, இயேசுவை வெறுத்த அளவு கொஞ்ச நஞ்சம் அல்ல. அநேக வேத புத்தகங்களை எரித்தவர், அநேக வேத புத்தகங்களை தீக்கிரையாக்கினவர், கிழித்து போட்டவர், கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு எதிரியாக செயல்பட்ட இந்த சாது சுந்தர் சிங் அந்த ஒரே சந்திப்பிலே இயேசுவை பட்டணமாக வீதி வீதியாக நாடுகள் தோறும் பிரசங்கம் பண்ணி ஒரு செருப்பு கூட அணியாமல் கால்களிலே ரத்தம் வழிய நடந்து திரிந்து இயேசுவை அறிவிக்கத்தக்கதாக அப்படி ஒரு மிஷினரியாக மாறி இன்றைக்கும் ஒரு பெரிய சாட்சியாக உருவாகி இருப்பாரானால் நாம் எம்மாத்திரம். பிரியமானவர்களை, இன்று நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, உம்மை நான் தனிப்பட்ட ரீதியாக நான் ருசி பார்க்கவும், உம்மை நான் தனிப்பட்ட ரீதியிலே அனுபவிக்கவும் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்க என்று சொல்லி நம்ம கேட்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளையில் நீங்கள் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. தெய்வமே, நீங்கள் ஜீவிக்கிற தேவன் ஆண்டவரே, நீங்கள் உயிர்த்தெழுந்து உம்மை உண்மையாய் தேடின ஒவ்வொருவருக்கும் தரிசனம் கொடுத்தீங்கப்பா. மகதிலே நாம் மரியாள் தொடங்கி உம்முடைய சீஷர்கள் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தீங்க. அது மாத்திரமல்ல, இன்றைக்கும் நீங்கள் அநேகருக்கு உம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்கப்பா. இன்றைக்கும் நீங்கள் ஜீவனுள்ள தேவனாக அநேகருக்கு உம்மை வெளிக்காட்டி கொண்டே இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, அந்த ஒரு பர்சனல் என்கவுண்டர் ஆண்டவரே இந்த ஜெபத்தில் உண்மையாய் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். ஒவ்வொருவரும் உம்மை தனிப்பட்ட விதமாய் சந்திக்க, உம்மை ருசிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலைகளிலும் உம்முடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவரே, தீமைகளை நன்மையாக மாற பண்ணுகிற எங்கள் தேவன் ஆண்டவரே, பிரதிகூலமான எல்லா சூழ்நிலைகளையும் அனுகூலமாய் பிள்ளைகளுக்கு மாற்றி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருங்க. நாங்கள் இன்னும் உமக்குள்ளாக கிட்டி சேர, உமக்குள்ளாக வளர கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென், ஆமென்.